வெல்கம் டு ஜஸ்ரீதா கிச்சன். பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு குருமா செய்யலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அது பொரிஞ்சதுமே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். கண்ணாடி பதம் வந்ததுமே தக்காளி, உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதங்கட்டும். அது வதங்குற நேரத்தில் உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா நசுக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். போட்டு அது கொஞ்சம் பச்சை வாடை போட்டோம். மிளகாத்தூள் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் பட்டாணி அதில் போட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது விசில் வர நேரத்தில் 2 ஸ்பூன் உடச்சிக்கல்ல, 1 ஸ்பூன் சோம்பு தண்ணி ஊற்றாமல் அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ அந்த பொட்டுக்கல்லி அரைச்சின்னு வந்த பொட்டுக்கல்லி அதில் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.